மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இன்று காலை மும்பையிலிருந்து பாராமதி பயணித்தவர் விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவருடன் பயணித்த 4 பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். மகாராஷ்டிரா மக்களின் சேவைக்கு முன்னணியில் நின்று உழைக்கும் ஒருவராக அஜித் பவார் திகழ்ந்தவர் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அஜித் பவாரின் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிவிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அடித்தட்டு மக்களுடன் வலுவான தொடர்பை கொண்ட மக்கள் தலைவராக திகழ்ந்தவர் அஜித் பவார் என பிரதமர் மோடி தன்னுடைய இரங்கல் குறிப்பில் பதிவிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மக்களின் சேவைக்கு முன்னணியில் நின்று உழைக்கும் ஒருவராக அஜித் பவார் மதிக்கப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் முன்னாள் விமானப்படை வீரர் செல்வலிங்கம் இணைந்திருக்கிறார். சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் சார். முதல்ல நான் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், மகாராஷ்டிராவோட துணை முதல்வராக இருந்தவர். ஸோ ஒரு லோக்கல் எலெக்ஷனுக்காக போகிறதுக்காக தனி விமானத்தில் போயிருக்காங்க. ஸோ அது கிராஷ் லேண்டடுன்னு சொல்லக்கூடிய விதத்தில் தரையிறங்கும் போது அது விபத்துக்குள்ளாயிருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா LJ-45 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் நார்மலாக ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, ஒரு தனியாக நம்ம போகணும், ஒரு 5 பேர் போகணும் அப்படின்னா அதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் உட்பட ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ இதோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீட் வரையிலும் இதால் பறக்க முடியும். அதே போல் இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்டு தான். ஸோ அதனால் இதோட டிஸ்டன்ஸ் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 to 2100 நாட்டிக்கல் மைல் வரையிலும் இதோட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான். அது ஒரு 40,000 அடி வரையிலும் இது பறக்கும்னு வச்சுக்கோங்களேன். 40,000 அடி வரையிலும் இதால் பறக்க முடியும். ஸோ இதுதான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடு நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் வகை விமானங்கள்ல சார்ட்டர் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் சஃபிஸ்டிகேட்டட் ஏர்கிராஃப்ட்னு இதை சொல்லலாம். ஸோ இது ரொம்ப பாதுகாப்பானது. இது நிறைய பிஸ்னஸ்க்காக நிறைய பீப்புள் இந்தியாவிலேயே நிறைய பேர் இதுல ஃப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அன்பார்ச்சுனேட்லி இது நடந்திருக்கு. ஸோ அதுதான் சார் சொல்ல முடியும் இப்போதைக்கு. சார், இணைப்புல இணைந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.